தமிழர் பண்பாடு தமிழ்நாட்டில் போற்றப்படுகிறதா இல்லை சீரழிஞ்சு போகுதாங்கிறது சந்தேகமா இருக்கு. தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கொரு குணம் உண்டு. தமிழர்களுக்குன்னு ஒரு தனி கௌரவமும் தனி பண்பாடும் மேலை நாடுகளில் கூட போற்றப்படுகிறது. அதுக்கு உதாரணமா திருக்குறளை சொல்லலாம். திருக்குறளை உலக பொதுமறைன்னு சொல்றாங்க. எத்தனையோ தத்துவங்கள் சித்தாந்தங்கள் நூல்கள் இருந்தாலும் இந்த திருக்குறளுக்கு ஈடு இணையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் மொழியில் சிறந்த ஒரு புலவர் பிறந்த நாடுதான் நம்ம தமிழ்நாடு. ஆனா இங்க தமிழ் மொழி சீரழிக்கப்படுது. தமிழ் மொழி கூட சொல்ல முடியாதுங்க, தமிழ் கலாச்சாரம் பண்பாடு சீரழிஞ்சிருக்கு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு துளி விஷம் போதும், அந்த பானை சோறு பூரா விஷமாயிடும். அந்த மாதிரி நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துல உறவு முறை கூட போட்ட தகுந்ததாட்டம் இருக்கு. தன்னை பெற்றவளை தாய் என்றும் தான் பெற்ற குழந்தையை மகள் என்றும் தன்னுடைய உடன் பிறந்தவர்களை சகோதரி அக்கா தங்கை என்றும், பாட்டிக்கு கூட தனித்தனி பேரு. அப்பாவை பெற்றவளை அப்பத்தான்னு சொல்றோம், அம்மாவை பெற்ற பாட்டிய அம்மாச்சின்னு சொல்றோம், தாத்தாவை பாட்டனார்னு சொல்றோம், அப்பச்சின்னு சொல்றோம். இப்படிப்பட்ட ஒரு உறவு, ஒரு பாசமான உறவு முறைய கெடுக்கிறதுக்குன்னு பொது இடத்துல ஒரு பொண்ணு அசிங்கமா அருவருப்பா பேசக்கூடியதை கேட்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. நம்ம தமிழ் மொழி இவ்வளவு, தமிழ் மொழியை நான் சொல்லலை, தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி வளர்ச்சி அடைந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனா தமிழ் கலாச்சாரம் கெட்டுக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட பொண்ணு அவள் என்ன சொல்றா, அக்காவும் நான்தேன் தங்கச்சியும் நான்தேன், அடுத்த மனைவி என்ற உறவுக்கும் நான்தேன்னா அவளை எப்படி கூப்பிடுறது? அந்த உறவுக்கு பேர் என்ன? அந்த உறவை எப்படி சொல்ல? எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல விரும்பல. அப்படிப்பட்ட பொண்ணை நீங்க தண்டிச்சே ஆகணும். அவ தமிழ் மொழியை மட்டும் இல்லை, தமிழ் கலாச்சாரத்தையே கெடுக்கக்கூடிய ஒரு, ஆனா அதுக்கு தலைவனுங்கிறவன் என்னன்னு கேட்கறது, அதை சொல்றதும் இல்லை. இவங்க கிட்ட நம்ம எப்படி தமிழ் கலாச்சாரம் வளர்ச்சி அடையும்? சீரழிஞ்சுதான் போகும். அவர்களுடைய நடத்தையும் அதே மாதிரிதான் இருக்கு. இப்போ தூத்துக்குடிய நம்ம ஊருன்னு வச்சுக்கோங்க, எங்க ஊர் தேனி மாவட்டம். ஆனா தூத்துக்குடியில ஒரு கதை சொல்லுவாங்க. எப்படின்னா, துறைமுகத்துல கப்பல் நிற்கும், சரக்கு கப்பல் வரும். அந்த சரக்கு கப்பல் வர்றப்ப ஊர் மக்களை இப்போ வர சொல்லி அந்த சரக்குகளை எல்லாம் எடுத்து துறைமுகத்துல வைப்பாங்க. அப்போ எல்லாரும் சொல்லி விட்டாங்க. அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த வருஷம் சரக்கு வரலப்பா, பொண்ணு வந்துருக்கு, வேணுங்கிறவங்க வாங்கிக்கங்க. ஆனா ஒரு ஆளுக்கு ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி விட்டேன். அப்ப என்ன செஞ்சாங்க, அவங்க பூரா அந்த சரக்கை இறக்க வர்றவங்க, அதாவது போட்டர்ன்னு சொல்லுவோம், சுமது வைக்கணவங்க, இந்தாங்க என்ன செஞ்சாங்கன்னா, வரிசையில எக்கச்சக்கமா நிக்கிறாங்க. வரிசையில 100, 200, 500 பேர் நிற்கிறேன். என்னன்னா பொண்ணு வருது அப்படின்னு. அந்த துறைமுகத்துல மேனேஜர் ஒரு அதிகாரி கையில பேனாவும் நோட்டுமோட உட்காந்துருந்தார். என்னப்பா, யாருக்கு வேணும்? ஐயா, எனக்கு 3 பொண்ணு வேணும். ஒருத்தன் வந்தேன். என்னப்பா, நானே ஒரு ஆளுக்கு ஒன்றுன்னு தானே சொல்லியிருக்கேன், நீ 3 பொண்ணு கேட்டுருக்க? இல்லையா, எங்க அப்பாவுக்கு ஒன்றும் என் தம்பிக்கு ஒன்றும் உனக்கு ஒன்றும் 3 வேணும். சரி, அப்போ 3 லட்சம் ரூபா கொடு. என்ன ஐயா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? 3 லட்சமா?
பொண்ணு வருது வந்து வாங்கிக்கங்கன்னு சொன்னீங்க. ஏப்பா பொண்ணு இல்லையா, நீங்கள் தானே சொன்னீங்க ஆளுக்கு ஒரு பொண்ணு வந்து வாங்கிக்கங்கன்னு. அதனால தான் நாங்கள் வந்தோம். ஏப்பா அப்படியெல்லாம் இல்லை, வாங்கிக்கங்கன்னு சொன்னேன்னா ஓசியா வரும், ஓசியா கிடைக்குமா. நான் சொன்னேன் ஒரு பொண்ணுக்கு 1,00,000 ரூபா கொடுத்துட்டு அவன் ஒரு பொண்ணை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவன் என்ன சொல்லிட்டான், இது என்னடா 1,00,000மா, அப்போ 1,00,000 ரூபாய்க்கு எங்கே போகிறது அப்படின்னு நினச்சிட்டு அவன் 3 கேட்குறானே, ஒரு பொண்ணுக்கு 3 பொண்ணு வேணும். அப்போ ஒரு ஐடியா பண்ணேன். ஐயா, எங்கள் அப்பா வயசானவர், என் தம்பி சின்ன பையன், நான் கல்யாணம் ஆகி 2 பொண்ணு 2 பிள்ளைங்க இருக்குது, எங்களுக்கு வேணாம் ஐயா. பட் ஏன்டா அப்படி சொன்னேன். ஐயா பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் நீ போகிறது போகிறீங்களா எனக்கு பண்ண வாங்கிட்டு வாங்கினாங்க, அதனால அப்படியே வந்தேன் ஐயா. ஏண்டா அப்படின்னா உனக்கு பொண்ணுங்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்கா அப்படின்னு அடின்னு நொறுக்கி விட்டாங்க. அடியை போட்டு போடா அப்படி. அந்த மாதிரி நம்முடைய 7 கோடி 8 கோடி மக்களுக்கு ஒரு தலைவன் ஆகிறதுன்னா ரொம்ப சாமானியமான காரியம் கிடையாது, சாதாரணமானது இல்லை. அது எத்தனையோ பயிற்சி. ஒரு பலசர கடை வைக்கணும்னாலும் அதுக்கு பயிற்சி எடுக்கணும். அந்த கடையில் 4 வருஷத்துக்காவது வேலை செய்யணும். அப்போத்தான் அதனுடைய நுட்பம் தெரியும். அதை விட்டு போட்டு உடனே பலசர கடை வச்சிங்கன்னா நீ தோற்று போவ. ஒரு பலசர கடைக்கே 4 வருஷம் பயிற்சி எடுக்கணுங்கிற போது ஒரு நாட்டுக்கு தலைவனாகிறது ரொம்ப சாமானியமான காரியம் கிடையாது. இதை வச்சுக்கிட்டு அவங்க பல கற்பனைகளையும் பல சிந்தனைகளையும் வச்சுக்கிட்டு ஒன்றுமே தெரியாத 2 ரசிகர்களை வச்சுக்கிட்டு நாட்டுக்கு தலைவனாகணும்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப கண்டிக்கத்தக்கதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, எப்படின்னா ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் ஆயிடு. அதாவது அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சுங்க. அப்படியா, முடிஞ்சிருச்சுங்களா? ஆனால் நோயாளி அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சுங்க, ஆனால் நோயாளி இறந்து போயிட்டேன். அப்போ அதுக்கு பேர் என்ன? அதே மாதிரி தான் நம்முடைய தமிழ் மொழி வளர்க்குறீங்க. தமிழ் மொழியை வளர்த்த ஒரு சிறப்பு உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கே தமிழ் குடும்பம்னு கூட சொல்லலாம். தமிழ் மொழியை வளர்க்குறதுக்கு நிறைய பாடுபட்டிருக்கீங்க, தமிழ் மொழியை வளர்க்குறீங்க. ஆனால் கலாச்சாரம் கெட்டு போச்சுங்க. இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, இந்த தமிழ் கலாச்சாரத்தை நீங்கள் வளர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐயா, நீங்கள் அடுத்த முதல்வர் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால்தான் உங்ககிட்ட நான் இதை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. தமிழ் மொழியை வளர்த்த நீங்கள் தமிழ் கலாச்சாரத்தையும் வளர்க்கணும். இப்போ அதுக்கு எனக்கு தெரிந்த ஒரு சின்ன கருத்தை சொல்கிறேன். அது பேராசைதான், அது நடந்தாலும் சரி நடக்கலைன்னாலும் சரி. நான் ஒரு சில கருத்துக்களை சொல்கிறேன். அதாவது அரசாங்க பள்ளியில் அரசினர் பள்ளிகள் பார்த்தீங்களா, அதில் சீருடைய நீங்கள் தமிழ் கலாச்சாரமாக தமிழர்களுடைய நீங்கள் சீருடையாக கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது சீருடை அணியும் பொழுது நீங்கள் அதுக்கு அவங்களுடைய மற்ற கலாச்சாரம், அதாவது ஆடப்போகிற ஆடை சில நம்ம பண்பாடு கெடுறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் தமிழ் வழி கல்வி படிக்கக்கூடிய எல்லா பள்ளிகள்லையும்
நீங்கள் சீர்வட்டை கொடுக்கும் பொழுது பாவாடை தாவணி, அதாவது நம்முடைய தமிழர் பண்பாடு மாதிரி சீர்வட்டையும் கொடுத்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு மனமே பக்குவமாகும் அப்படின்னு எனக்கு ஒரு கருத்து நானாக நினைக்கிறேன். அது நடந்தாலும் சரி, முடியலைனாலும் சரி, கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். தமிழர்களின் கலாச்சாரத்தை நீங்கள், தமிழ் மொழியை வளர்த்த நீங்கள் தமிழர்கள் கலாச்சாரத்தையும் வளர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். அதை நீங்கள் செய்வீங்கன்னு ஆண்டவனை செய்யணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நம்முடைய கலாச்சாரம் கெட்டு போகக்கூடாது. தமிழ் மொழியை எவ்வளவோ விதத்தில் நீங்கள் வாழ்த்துருக்கீங்க. அதை பற்றி சந்தோஷம்.